வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. நிறைய பேர் உடம்பு வலி, அதாவது கை கால் குத்தல் குடைச்சல், எந்த நேரமும் வலி இருக்கு, வாழ்நாள் முழுவதும் வலி இருக்கிறது, நாள் முழுவதும் வலி இருக்கிறது, எந்த வேலையும் என்னால் சுறுசுறுப்பாக செய்ய முடியவில்லை, கொஞ்ச தூரம் நடந்தாலே வலி வருகிறது, சிறு சிறு வேலைகள் முன்பு ஈஸியாக செஞ்சிட்டு இருந்த வேலைகளை இப்போ செய்ய முடியல, சோர்வாக இருக்கிறது, மன தளர்ச்சி இருக்கிறது, இரவில் தூக்கமின்மை இல்லை, கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, உடம்பு முழுவதும் வலி இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளால் நிறைய பேர் அவதிப்படுகிறாங்க, முக்கியமான பெண்கள். இதுக்கான காரணம் என்ன? கை கால் குத்தல் குடைச்சல் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உடல் முழுவதும் பரவலாக எல்லா இடத்துலையும், இங்கே தான் ஒரு இடத்துல சொல்ல முடியாமல் பெரும்பாலான இடங்களில் காணப்படும் வலி நீண்ட நாட்களுக்காக, அதிகபட்சம் 15 நாட்களுக்கு மேலே இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். குறுகிய கால 1 நாள் 2 நாளைக்கு வலி வரும். அதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது காய்ச்சல் வந்தாலோ, ஃப்ளூ ஜுரம், வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலோ உடம்பு முழுவதும் வலி வரும். அது அந்த ஜுரத்தையோ காய்ச்சலையோ சரி செய்து போடும்போது அதுவும் காணாமல் போயிடும். உடம்பில் நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சோர்வோட கூடிய உடல் வலி வரும். முக்கியமாக சில எலக்ட்ரோலைட்ஸ் குறையிறதுனாலையும் வலி வரும். இதெல்லாம் டெம்பரவரி, குறுகிய காலங்கள். சரி பண்ணிங்கன்னா உடனே சரியாயிடும். அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் இருக்கும், அதோட சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. தூக்கம் கம்மியாக இருந்தீங்கன்னா இதுவும் ஒரு குறுகிய கால அல்லது தற்கால உடல் வலிகளை ஏற்படுத்தும். ஸோ காய்ச்சல் போன்ற இன்ஃபெக்ஷன், உடலில் நீர் சத்து குறைவதால், சில எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அடுத்து தூக்கமின்மை, இந்த 3 காரணங்கள் தற்காலிக உடல் வலிகளை உண்டு பண்ணும். மேக்சிமம் உங்களுக்கு அதிகபட்சம்னா ஒரு 10 நாள் அல்லது 15 நாளைக்கு இருக்கும், அவ்வளோதான். அதுவும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீண்ட நாட்களாக வருகிறது வலி, ஒரு 15 நாட்கள், மாதக்கணக்கில் இருக்கிறது, நாளுக்கு நாள் இந்த வலி அதிகமாகிறது. முக்கியமாக நான் சொன்னபடி மன தளர்ச்சி, சோர்வுடன் வருகிறதுனா கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். நீங்களாக வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த பரவலாக வரக்கூடிய வலிகளுக்கான காரணம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ரோமயால்ஜியா, தசைநார் வலி அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பரவலான வலி காணப்படும். ஃபைப்ரோமயால்ஜியா பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதிகமாக பெண்களுக்கு காணப்படும், ஆண்களுக்கும் வருகிறது. இப்போ முக்கியமாக தூக்கமின்மை, சோர்வு, மனத்தளர்ச்சியோடு சேர்ந்து காணப்படும். நிறைய இடத்துல வலி இருக்கும். எந்த வேலையும் ஒரு ஆர்வமாக செய்யக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோம். இதெல்லாம் ஃபைப்ரோமயால்ஜியா அறிகுறிகள். முக்கியமாக எல்லா விதமான பிளட் டெஸ்ட்டோ என்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் நார்மலாக தான் இருக்கும். சில பேர் அவங்க வீட்லேயே நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு வலி இருக்குது அப்படிங்கிட்டு. ஸோ அடுத்த காரணம் ஃபைப்ரோமயால்ஜியா மூல சொல்லிட்டோம். அடுத்த காரணங்கள் விட்டமின் குறைபாடு. முக்கியமாக விட்டமின் டி குறைபாடு இருந்தால் முக்கியமாக பேக் பெயின், அந்த மாதிரி வலிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கால்சியம், விட்டமின் டி குறைபாடு இருக்கும்போது பரவலான வலி வரும். ஸோ மருத்துவரை அணுகி தேவைப்பட்டால் அந்த பிளட் டெஸ்ட்டில் செய்து கொண்டு குறைந்திருந்துச்சுன்னா அதோடைய மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலோ அல்லது தேவையான உணவு வகைகளை சேர்த்து கொண்டாலோ அந்த வலியை குறைத்து விடலாம். அடுத்து ஒரு முக்கியமான காரணம் முடக்குவாதம். முடக்குவாதம் உள்ளவர்களுக்கு, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு எலும்பும் அல்லது ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற இடத்துல வலி வரலாம். அவங்களுக்கு கழுத்திலிருந்து பேக் பெயின் இருக்கலாம், ஷோல்டர் பெயின் வரலாம், நீ பெயின் வரலாம். பரவலான வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முடக்குவதற்கான ட்ரீட்மெண்ட்டை சரியாக செய்து கொண்டு, தவறாமல் அதை எடுத்துக்கொண்டு அதற்குரிய அறிவுரைகளை கரெக்டாக பின்பற்றினாலே குறையும். முக்கியமாக உடற்பயிற்சியும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து தைராய்டு நோய் உள்ளவர்கள், இவர்களுக்கும் பரவலான வலி காணப்படும். உடல் முழுவதும் ஒரு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு உடல் முழுவதும் உள்ள பரவலான வலி, கை கால் குத்தல் குடைச்சல் நீண்ட நாட்களாக இருந்தால்
ஒரு மருத்துவரை அணுகி இது போன்ற காரணங்களால் வருகிறதா இல்லையா என்பதை அந்த மருத்துவர் கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலம் அதற்குரிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளும் போது இந்த வலிகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.